யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள், கர்த்தர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்றது நம்புறதுக்கு கூட எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. இந்த விஷயத்துல எல்லா காரியத்திலும் இல்ல, ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியம், இந்த காரியத்துல எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிட்டு ஆண்டவரே, எனக்கு இருந்த விசுவாசம் எல்லாம் போயிட்டு ஆண்டவரே, எனக்கு இதுல நம்புவதற்கு கூட பலன் இல்லப்பா, இதை நம்புவதற்கு கூட பலன் இல்லப்பா. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று. மோசே நீ நின்னு பாரு மோசே, கை குறுகி இருக்கிறது மோசே, அவன் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காப்பாய், நீ இப்பொழுது காப்பாய். அவன் நீங்கள் காண்பீர்கள் அல்ல, நீ இப்பொழுது காப்பாய். அவன் இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காய் பேச வைக்கிறார். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் குறுகவில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் பாரம் அதிகம் சுமந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க உள்ளவர். இதுவரை கர்த்தருடைய கரம் தான் எனக்கு எல்லாமே செய்தது. ஆனா இந்த காரியத்துல நான் எப்படி இதை தாண்ட போகிறேன் என்கிற கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் இந்த காரியத்தில் குறுகி போகவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். இந்த புதிய ஆண்டை காண செய்தவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. நீர் உமது கையை திறக்க நாங்கள் உமது நன்மையினால் திருப்தியா. அப்ப அவர் கையை திறக்கணும்னா நான் அவர் கரத்தையே நோக்கி இருக்கணும். எப்படி வேலைக்காருடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமோ, எப்படி வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமோ, அந்த கண்கள் இன்னொரு கரத்தை பார்க்கிறதுக்கு விரும்பாது. ஏன்னா வேற எந்த கரத்திலும் எனக்கு திருப்தியானது இல்லை, அவர் கரத்தில் மட்டும்தான் எனக்கு திருப்தியானது இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவன் கர்த்தரிடத்தில் இருந்து. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு பல ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தேவன் என்றல்ல, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவர்தான் என் தேவன் என்று சொல்லுகிறவர். வேற எங்க பார்த்தாலும். அல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் ஆகாருக்கு கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, ஆனால் தேவன் கொடுத்த தண்ணீர் அது ஃபியூச்சருக்கு பிளெஸிங்கா மாறுது. ஆமென். தேவன் திறக்கிற வாசல், தேவன் கையை திறக்கிறது. எனவே ஒரு தேவ பிள்ளையுடைய கண்கள், அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கண்களும் கரங்களும் கர்த்தரே நோக்கி இருக்குமானால், ஆமென், இன்னொரு இடத்துல கை நீட்ட கர்த்தர் விட மாட்டார், பார்க்க விட மாட்டார், என்னை திருப்தியாக்கி நடத்துவார் என்று சொல்றவங்க, ஆமென், ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று பறவைகள் எல்லாம் உம்மை நோக்கி இருக்கும் அப்பா. ஆமென். அங்கதான் சொல்லப்பட்ட நீர் கொடுக்க ஏற்ற வேளையில. ஆமென். பறவைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். மிருகங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சிருஷ்டித்தவர், அவங்களுக்கு அந்த பறவைகளுக்கு இருக்கிற நம்பிக்கை ஏற்ற நேரத்துல, அதாவது டைம் தாண்டி அவர் திறக்க மாட்டார், ஏற்ற நேரத்துல எனக்காய் கை திறப்பார். அல்லேலூயா. ஆமென். நான் நினைச்ச நேரத்துல ஒருவேளை சில காரியங்கள் நடக்காதது போல இருக்கலாம், ஆனால் ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளும், கர்த்தர் எப்ப கை திறப்பார்னா ஒரு ஏற்ற நேரம், ஒரு சரியான டைம், பெர்ஃபெக்ட் டைம். அந்த டைம் நம்ம பார்வைக்கு அது தாண்டறது போல தெரியலாம், இல்ல இல்ல. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்துல நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நமக்கு ஒத்தாசை தருகிற தேவன். ஓகே, ஆமென். ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்துல ரொம்ப கவனமா நீர் திறக்க இந்த ஆண்டுல ஒரு காரியத்துல உறுதியாயிருங்க. ஆண்டவரே, நீங்க திறக்காம நான் இன்னொரு இடத்துல பார்க்கவே மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு பலன், எனக்கு அடைக்கலாம். ஆத்துமா கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா. தேவன் நமது பலனுமானா, ஆபத்து காலத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரை சொல்லுங்க. உயர்ந்தவர் பெரியவர், உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை. தேவன் நமது, தேவன் நமது. ஹல்லேலூயா. துணையுமானா, தேவன் நமது அடைக்கலமோ.
ஆமென். நான் தட்டி இன்னைக்கு அவர் திறக்காமலும் இருந்தாலும் நான் இன்னும் தட்டிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் ஒரு பதில மட்டும் எனக்கு தந்துட்டு இருக்கிறார். நான் திறக்கலன்ற ஒரு ஃபீலிங்ல யாராவது இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு திறக்க போறது நீங்க கேட்டது அல்ல, உங்களுக்கு வேண்டிய மட்டும் தருவதற்காக. ஆமென். இரவோடு இரவா தன் வீட்டுல வந்த சிநேகிதனுக்காக அப்பம் கேட்கும்படி தன் சிநேகிதன் வீட்டுக்கு போகிறார். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லும் போது சொன்ன உவமை, இரவோட இரவா ஓடி போய் அந்த வீட்டு தட்டு அந்த வாசலை தட்டுறார். ஹல்லேலூயா. வேற எந்த வாசலையும் போய் அந்த சிநேகிதன் தட்டவில்லை. தனக்கு ஒரு சிநேகிதன் உண்டு, தனக்கு உத்தாசை செய்கிற சிநேகிதன். ஆமென். எந்த ஒரு காரியத்துக்கு எந்த ராத்திரினாலும் பகல்னாலும் எனக்கு இந்த ஒரு சிநேகிதன் மட்டும்தான் உண்டு, நான் போய் தட்டுவதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். இரவோட இரவா எந்த டைம்ல போறாரு தெரியல, ஆனா நைட்டு அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன, இந்த சிநேகிதன் போய் நான் எந்த ராத்திரி தட்டினாலும் அந்த சிநேகிதன் எனக்கு அப்போ கொடுப்பாரு. ஆமென். தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் தன் வீட்டுல இருந்து இரவோட இரவா ஓடி போய், இல்ல இந்த நிச்சயம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் ஓடி ஓடி வந்து அப்பா சமூகத்துல உட்கார்ந்துட்டு. ஆமென். நான் தட்டுனா அவர் எனக்கு தருவார், நான் கூப்பிட்ட எனக்கு பதில் தருவார். அன்றைக்கு வழி இருந்து இந்த பர்த்திமேயு இன்னும் சத்தமா கூப்பிடுறதுக்கு ரீசன் அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை. நான் கூப்பிட்ட அவர் நிற்பாரு, நான் கூப்பிட்ட அவர் எனக்கு பதில் தருவார். ஆமென். நைட்டு போய் தட்டிட்டு இருக்கிறான். தட்ட 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 உள்ளது பதில் வருது. ஐயோ இப்ப எனக்கு எழும்பி தர முடியாது. ஆமென். பிள்ளைங்க ரெண்டு பக்கத்துலயும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எழும்பி தர முடியாதுன்னு சொன்னதும் அவன் போகல, இன்னும் தட்டிட்டு இருக்கிறான், தட்டிட்டே இருக்கிறான். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, ஆமென், அவன் தட்டிட்டு இருக்கிறதுனால அவர் எழுந்து 3 அப்பங்கள் கொடுத்தது வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். ஆமென். நான் கேட்ட நேரத்துல சில பதில் வரலன்னா அவர் திறக்க போகும்போது, அவர் திறக்கும் போது வேண்டிய மட்டும், வேண்டிய மட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கேட்டதிலும் அதிகமா, நான் விரும்புகிறதிலும் அதிகமா, நான் எதிர்பார்த்ததிலும் அதிகமா கர்த்தர் எனக்கு செய்யவார் என்று நற்செய்தி உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி. அல்லேலூயா. 104வது சங்கீதத்தின் 28வது வசனம்தான், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள். என்ன கொடுத்தார் நமக்கு தெரியுமா? தெரியாது. எந்த நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்குதா? தெரியல. அவர் கையை எதிர்பார்த்து இருக்குதே. இந்த பறவைகளும் மிருகங்களும் அவங்க ஏதாவது ஆப்ஷன்லாம் வச்சாங்களா? ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு இந்த சாப்பாடு தான் வேணும்னு இல்ல. எந்த ஆப்ஷனும் இருக்குல்ல. எல்லாருமே எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீங்க உங்க கையை திறங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஆண்டவர் நீங்க உங்க கையை திறங்க. ஆமென். இந்த ஆண்டில் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தை இப்படி செய்யுங்க, இப்படி கேட்கறது அல்ல. ஆண்டவர் என் விஷயத்துல நீங்க உங்க கையை திறங்க. ஆண்டவர் அவர் கையை திறந்து என்ன செஞ்சாலும் அதுதான் உங்க லைஃப்ல திருப்தி ஆகுமே தவிர. ஹல்லேலூயா. ஆமென். அவர் கையை திறந்து என்ன செஞ்சாலும், அப்பத்தை என் கையில கொடுங்கன்னு சீஷர்கள் கையில வாங்கி விட்டு இந்த அப்பத்தை நான் எப்படி மாத்தணும் சீஷர்கள்ட்ட ஆலோசனை கேட்கவில்லை. ஆமென். இந்த அப்பத்தை நான் என்ன செய்யணும் சீஷர்கள்ட்ட ஆலோசனை கேட்கல. அவர் தான் கையில எடுக்கிறார், அவர் தான் அதை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் பாருங்க, ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, இந்த செய்தி பலமுறை ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார். எடுத்த அப்பத்தை அவர் ஆசீர்வதித்து அடுத்து என்ன செய்யறாராம்? பிட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்ல, உடைக்கிறார். யாருக்கு அப்பத்தை உடைக்கிறார்? ஆமா, ஒரு சின்ன பையன் ஓன் அவனுக்கு சொந்தமான அப்பம் அவன் கையில இருக்கும் போது கூட அது உடையல. ஆனா அவர் கையில வந்தது அது உடையுது. அவர் அந்த அப்பத்தை உடைக்கும் போது அந்த சின்ன பையன் போய் தடுக்கல. ஆண்டவரே உங்களை நம்பி அப்பத்தை தந்தா நீங்க உடைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தடுக்கல. சீஷர்களும் போய் தடுக்கல. ஆண்டவர் எங்க கையிலக்குள்ள அது உடையாம இருந்துச்சு, ஆனா உங்க கையில வந்தது அது உடையுது. ஆண்டவரை தடுக்கல. அவர் அந்த கையை வச்சு என்ன செய்யறாரோ, இந்த கையை திறந்து அவர் எனக்கு என்ன செய்யறாரோ, ஆமென், அதுதான் என்னை திருப்தியாக்கும். ஆமென். இதே 104வது சங்கீதத்துல ஆமென் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது.
அவர் கையை திறந்து என்ன கிரியை இந்த பூமியில செஞ்சாலும் அது நம்மை திருப்தியாக்கி கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. நாம நினைப்போம் இந்த காரியம் லைஃப்ல இப்படி நடந்தா அது திருப்தி ஆகும் என்று, அல்லது இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு இப்படி செய்தா அது எனக்கு திருப்தி ஆகும் என்று, அல்லது நான் ஒரு காரியத்தை இப்படி பார்த்து வச்சிருப்பேன், அந்த காரியம் இப்படி நடந்துச்சுன்னா, என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சுன்னா, என் குடும்பத்துக்கு இப்படி நடந்துச்சுன்னா, என் ஊழியத்துல இப்படி நடந்துச்சுன்னா, என் பிசினஸ்ல இப்படி நடந்துச்சுன்னா, என் வேலை காரியத்துல இப்படி நடந்துச்சுன்னா, இப்படி சொல்லி நாம நிறைய நினைப்போம். ஹல்லேலூயா. இப்படி நடந்தா திருப்தி ஆகும், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தா திருப்தி ஆகும், இப்படி பல எண்ணங்கள் நமக்குள் எழும்பலாம். ஆனால் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே, இந்த நாள் காலை நேரத்திலே சபைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கையை திறங்கன்னு கேளுங்க. ஆனா இப்படிதான் திறக்கணும்னு கேட்காதீங்க. ஆமென். எப்படி கேட்கணும்? கையை திறங்க ஆண்டவரே. ஆமென். அதுக்குள்ள சில ஆப்ஷன்ஸை வச்சு இல்ல, ஆண்டவரே டெய்லி எனக்கு ஆகாரத்துக்காக கையை தரங்க இப்படி கேளுங்க. ஆனா எனக்கு டெய்லி பிரியாணிக்காக கையை தரங்கன்னு கேட்காதீங்க. நம்ம கூடவே ஆப்ஷனே வைப்போம், எனக்கு இப்படி செய்யுங்க, இதுக்காக கையை தரங்க, இதுக்காக கையை தரங்க. இன்னைக்கு அப்படி பல ஜெபங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் கையை திறக்க மாட்டார். ஏன்னா இந்த சிநேகிதன் வந்து எப்படி கேட்கிறார் தெரியுமா? 3 அப்பங்களை அப்படிதானே கேட்கிறார். லூக்கா 10:11 அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். லூக்கா 11 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. லூக்கா 11:6. ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீர் 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று இந்த ஆப்ஷனோட கையை தரங்கன்னு தட்டிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார், எனக்கு இப்ப எழும்பி தரமாட்டேன்டார், இப்ப எனக்கு தரக்கூடாது. அவன் பேசாம வந்து எனக்கு கையை தரங்க அப்பம் தாங்கன்னு கேட்டிருந்தா அவர் உடனே ஒரு வேளை எழுந்திருப்பார். ஆனா ஆப்ஷனோட வைக்கிறார், எனக்கு 3 அப்பங்களை கடனாக தரணும். ஆனா அவர் கையை திறந்து என்ன கொடுக்கணும்னு விரும்பினார்னா, அவன் 3 அப்பங்கள் அல்ல, 8வது வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது, அவனுக்கு தேவையானதை கொடுப்பானா. அவன் கேட்கிறது என்ன? அவனுக்கு தேவைக்கல்ல, தன் வீட்டிற்கு வந்தவர்களுக்கு தேவை. இத கேட்கறதற்காக கையை தரங்கன்னு சொல்லி ஆப்ஷனோட வைக்கிறான். அதை நான் புரியும்படியாக சொன்னேன். எனக்கு ஆகாரம் தரதுக்கு கை தரங்கன்னு கேட்கறது வேற, ஆனா ஆப்ஷன் வச்சு எனக்கு டெய்லி பிரியாணி தான் வேணும் கை தரங்கன்னு கேட்கறது தெரியுமா? எனக்கு இப்படி செய்யுங்கன்னு கை தரங்க இப்படி கேட்காதீங்க. உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்க கை திறந்து எனக்கு என்ன செய்தாலும் அது எனக்கு திருப்தியா இருக்கு ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை நான் இது கூட ஆட் பண்ண விரும்புறேன். உங்க லைஃப்ல கர்த்தர் கை திறந்து என்ன தாராரோ அதுதான் உங்க லைஃப்ல திருப்தி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ, இதுவரை கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு திருப்தி. இனி கர்த்தர் என்ன தர போறாரோ அதுதான் திருப்தி. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது திருப்தி ஆகும், என் பிள்ளைக்கு எது ஆசீர்வாதம். காரணம் பைபிள் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வாதத்தோடு கூட எதை கூட்ட மாட்டாரா? வேதனை கூட்ட மாட்டா. அப்ப எனக்கு கர்த்தர் எது எனக்கு பிளெஸிங்கோ, எது என் தலைமுறைக்கு பிளெஸிங்கோ, எது என் குடும்பத்துக்கு பிளெஸிங்கோ அதை தான் அவர் கை திறந்து தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதை தாண்டி நான் ஒரு ஆப்ஷன் வைக்க கூடாது, எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். விருப்பத்தை சொல்லுவது தப்பல்ல, ஆனா விருப்பத்தை கண்டிப்பா செய்யணும்னு வற்புறுத்துவது தப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கும் விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான அந்த விருப்பத்தை அவர் வற்புறுத்தவில்லை. எனக்கு கண்டிப்பா நீங்க இந்த பாத்திரத்தை நீக்கிதான் ஆகணும் அப்படி கேட்கல. ஆண்டவரே இதை நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இது என் விருப்பம். இதே போல எல்லாருக்குள்ளே விருப்பம் இருக்கும். ஆண்டவரே இந்த காரியத்தில் இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இது என் விருப்பம். ஆனா என் விருப்பத்தின்படி நீங்க கை திறக்க நான் சொல்லல, நீங்க எப்படி எனக்கு கை திறக்க விருப்பம் இருக்கிறோ அப்படி எனக்கா கை திறங்க ஆண்டவரே. ஆமென். இந்த சிநேகிதன் வந்து என்ன கேட்டிருக்கணும்? என் வீட்டுல சிநேகிதன் வந்திருக்கிறான், கொஞ்சம் அப்பம் கொடுப்பீங்களா, அல்லது அப்பம் கொஞ்சம் தருவீங்களா, இப்படி கேட்டிருக்கணும். ஆனா ஆப்ஷனோட வைக்கிறார். என்ன ஆப்ஷன்? 3 அப்பங்கள். நான் உனக்கு கை திறந்து தர வேண்டியது திருப்தி அடைய, நீ ஆனா கேட்கிறது இன்னைக்கு ஒரு நாளத்துக்கு திருப்திக்கு. நேற்றைக்கு சொன்னேன், கர்த்தர் கை திறந்தார்னா ஒரு நாளைக்கு திருப்தி அல்ல, அது என் தலைமுறைக்கும் திருப்தி ஆயிடும். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்து இப்ப சமுத்திரத்தெல்லாம் தாண்டி
இப்ப அவர்களுக்கு பசி எடுக்குது. பசி எடுத்து மோசேட்ட ஆரோன்ட்ட வந்து முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஆமென் காலையில மன்னாவையும் மாலையில இறைச்சியும் கொடுக்கிறார். ஆமென். இந்த மன்னா அவர்கள் கேட்டல்ல, டெய்லி எங்களுக்கு காலையில ஆண்டவர்ட்ட இருந்து மன்னா வாங்கி தாங்கன்னு கேட்கல, டெய்லி எங்களுக்கு ஈவினிங் இறைச்சி வாங்கி தாங்கன்னு கேட்கல. ஆமென். அவங்க பசிக்குதுன்றாங்க, எங்களுக்கு பசிக்குது. ஆமா, எகிப்துக்குள்ள நாங்க எங்க இருந்தோம் தெரியுமா, இப்படி சொல்லி பேச தொடங்கிட்டாங்க. பசிக்குது, இதுதான் அவங்க கேட்டது. அப்பதான் ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்ற, விடிய காலத்தில் அவருடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தான் மன்னாங்கிற ஆப்ஷனை வைக்கிறார். இந்த மன்னாங்கிற ஆப்ஷன் இஸ்ரவேல் சூஸ் பண்ணதல்ல. இந்த மன்னாங்கிற ஆப்ஷன் பரலோகம் சூஸ் பண்ணது, பரலோகம் கொடுத்தது. ஆமென். ஈவினிங் இறைச்சிங்கிற ஆப்ஷன் பரலோகம் கொடுத்தது. ஹalleluya. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆப்ஷன் வைக்கல, காலையில எங்களுக்கு பரலோகம் மன்னா வேணும் என்று. காரணம், அப்படி அவங்க ஆப்ஷன் வச்சிருந்தா காலையில பெய்யப்பட்ட அந்த மன்னாவை பார்த்து இது என்னன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. பரலோகம் ஆப்ஷன் வச்சு கொடுக்குது. ஹalleluya. இவங்க பசிக்குதுன்னு சொன்னதும் இவ பரலோகத்தின் ஆப்ஷன்ல கர்த்தர் கையை திறந்து டெய்லி மன்னா கொடுக்கிறார். இந்த மன்னா சாப்பிட்ட யாராவது செத்தாங்களா? இல்ல. அந்த மன்னாவை கொடுக்கும் போது கூட எப்படிதான் சொல்லி கொடுக்கிறார் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 8வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு, நல்ல கவனிங்க, திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது. அப்ப மன்னா கொடுக்கும் போது கர்த்தர் எப்படிதான் கொடுக்கிறார்னா, அந்த மன்னா சாப்பிடும் எப்படி வருவான்? திருப்தி அடைவான். கர்த்தர் ஆப்ஷன் வச்சு ஒன்னு கொடுக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, அது உங்க லைஃபுக்கு திருப்தியா தான் இருக்கும். ஹalleluya. அதுல ஒரு அளவு இருக்குது. சிலர் அதிகமா எடுத்து பார்த்தார்கள், சிலர் கொஞ்சம் எடுத்து பார்த்தார்கள். எப்படி எடுத்தாலும் வீட்டுல வந்து அளந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே அளவு, ஒரே அளவு. ஆமா, கர்த்தர் கையை திறந்து கொடுத்த மன்னா எடுத்த அத்தனை குடும்பத்திற்கும் அது திருப்தியா இருந்தது. இதுல அவங்க ஆப்ஷன் வைக்கல, டெய்லி எங்களுக்கு காலையில மன்னா, டெய்லி ஈவினிங். இந்த ஆப்ஷன் வந்து பரலோகம் வச்ச ஆப்ஷன். பரலோகம் இப்ப கை திறந்து கொடுத்ததுல இவங்க லைஃப்ல என்னன்னு கேட்டா, பைபிள் சொல்லுது திருப்தி அடைந்தார்கள். ஒரு வீட்டுக்கு கூட குறைவு கிடையாது. அதுல இந்த வீட்டுக்கு குறைவு, இந்த வீட்டு நோ நோ. கர்த்தர் கை திறந்து கொடுத்த அத்தனை குடும்பத்திற்கு அது திருப்தியாய்தான் இருக்கும். ஆமென், திருப்தியாய்தான் இருக்கும். ஆனா இதே ஜனம் அடுத்து ஆப்ஷனோட கேட்டாங்க பாருங்க. மோசையை இருக்க விடாம மோசையின் பாரத்தை அதிகப்படுத்தி எங்களுக்கு இறைச்சிதான் வேணும், இந்த ஆப்ஷனோட கேட்டாங்க பாருங்க. ஆமா, என்னாகும் 11 இருக்குது, தெரிந்த வார்த்தைகள் எடுக்க வேணாம். ஆமென். கர்த்தர் அந்த ஆப்ஷனோட வற்புறுத்தி கேட்கிறாங்க. கர்த்தர் ஆப்ஷனோட கொடுத்த அந்த மன்னா அவர்களை பாதிக்கவில்லை. ஆனா அவங்க விரும்பி ஆப்ஷனோட கேட்டாங்க பாருங்க. இதுக்காக கர்த்தர் கை திறந்தே ஆகணும். ஆமென். அந்த ஆப்ஷன் வச்சு கேட்ட அந்த நன்மை என்பது அவர்களுக்கு திருப்தி அல்ல, அவர்களுக்கு வேதனை உண்டாக்கிச்சு. ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளை கை திறங்கன்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா எப்படி கேட்கிறேன்? ஆப்ஷனோட கேட்கிறேன்னா, இல்ல ஆண்டவரே நீங்க எனக்கா எப்படி கை திறந்தாலும் அது எனக்கு திருப்தி ஆகும். ஆமென். நான் நினைச்சதை விட எனக்கு கம்மியா கத்து தந்தாலும் அது எனக்கு திருப்தி ஆகும். ஹalleluya. நினைச்சதை விட அதிகமா தந்தாலும் அது எனக்கு திருப்தி ஆகும். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நான் கேட்டதெல்லாம் எனக்கு திருப்தி அடையுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் தரது எல்லாமே எனக்கு திருப்தியாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் பைபிள் சொல்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆமென். அவர் என்ன தாராரோ, உங்க பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்யறாரோ அதுதான் திருப்தி. ஹalleluya. எனவே நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, இந்த ஆண்டுல நீங்க அதிகமா ஜெபிக்க வேண்டியது, ஆமென். நமக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும், பல காரியத்துல பல ஆப்ஷன். நீ என் பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்தா, திருமண காரியம் எடுக்கும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தா, எஸ், இந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும். இந்த ஆசை வராது என்று அல்ல, ஆனா அந்த ஆசையை எனக்கு நிறைவேற்றி தான் தரணும்னு கேட்காதீங்க. ஆண்டவரே, நீர் உமது கரத்தை திறந்து எப்படி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, நீர் உமது கரத்தை திறந்து எப்படி என் தலைமுறை ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ அப்படி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹalleluya. திருப்தி அடைய விரும்புகிற தேவ பிள்ளையே, உங்கள் ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபமாய் மாறுவதாக. அவர் ஆப்ஷன் வச்சு கொடுத்த மன்னா
அது கானான் வரை கொண்டு போனது. ஆனா தாங்கள் ஆப்ஷன் வச்சு வாங்கின இறைச்சி அவர்களை கானானுக்குள் கொண்டு போகலை, பாதி வழியிலே அவர்களை இல்லாமல் ஆக்கினது. ஆமே, நான் கேட்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே கையை திறந்து, ஆமே, 3 அப்பம்னு கேட்டுட்டு இருந்தவனுக்கு அவர் எழுப்பி கொடுக்கல, இப்ப தட்டிட்டு இருக்கிறார், தட்டிட்டே இருக்கிறார். 3 அப்பம்ங்கிற அந்த ஆப்ஷன் அடிபட்டு தட்டிட்டே இருந்தான் பாருங்க. அவன் எழுந்து அவனுக்கு வேண்டியதை கொடுக்கிறான். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம ஆப்ஷன் வச்சு கேட்கறது இன்னைக்கு நாம திருப்தி அடைய, ஆனா அவர் ஆப்ஷன் வச்சு தர்றது தலைமுறை தலைமுறையா திருப்தி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. துருத்தியில் தண்ணி செலவழிந்ததும் ஆகார் போய் அழுறா. இப்ப ஆகார் கிட்ட போய் கேட்கலாமா, உனக்கு என்ன வேணும்? இப்படி கேட்டா ஆகார் என்ன சொல்லிருப்பா? எனக்கு இப்ப பிள்ளை பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இந்த துருத்தியில் எனக்கு தண்ணி தந்தா போதும். ஆமே. ஆனா கத்தர் கொடுத்தது ஆப்ஷன் வச்சு அல்ல, அவள்கிட்ட ஆப்ஷனை கேட்கல. நீ எழும்புட்டார், நீ எழும்பு, பிள்ளை கைப்பிடி. ஏன்னா வாக்கு தத்துவம் இருக்கு பிள்ளை மேல. வாக்கு தத்துவம் உரைக்கப்பட்ட வாக்கு தத்துவம் வனாந்திரமானாலும் அது சாக கத்தர் விட மாட்டார். தண்ணீர் இல்லாத இடமானாலும் சாக கத்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை பிழைக்க அவர் அவாந்திரத்திலே தண்ணீரை வர வைப்பார், வனாந்திரத்திலே தண்ணீரை வர வைப்பார். என் ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்பி நீரூற்றென்றில் கொண்டு போய் நிறுத்தி அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்து, பைபிள் சொல்லுகிறது பிள்ளை வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனுடைய விவாகத்தையும் அவளை கொண்டு நடத்தி வைத்தார். ஹல்லேலூயா. நான் கேட்கிற ஆப்ஷனோடு கேட்கிற காரியங்கள் அது இன்னைக்கு எனக்கு திருப்தியா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு அவரா ஆப்ஷன் பண்ணி தர்றது அது என் ஃபியூச்சரை பார்த்து, தலைமுறைகளை பார்த்து. ஆமே, கையை திறங்கன்னு கேளுங்க, ஆனா இப்படிதான் திறக்கணும்னு கேட்காதீங்க. ஆமே, அவர் திறக்க நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆமென், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள், ஆமென், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள், ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதன்படி நீங்க நில்லுங்க. வேலைக்காரங்க, பந்தி விசாரிப்புக்காரங்க இயேசுவினிடத்தில் வந்து நின்றார்கள். யாருமே எந்த ஆப்ஷனும் வைக்கல. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர ஆண்டவரே, இந்த திராட்சை பழத்தை எடுத்துட்டு வர ஆண்டவரே, எந்த ஆப்ஷனும் வைக்கல. மொத்த ஆப்ஷன் அவர் கையில கொடுத்துட்டாங்க. பாத்திரம் செலக்ட் பண்ற ஆப்ஷன் அவர் தான், என்ன தண்ணி ஊத்தணும் ஆப்ஷன் அவர் தான், என்ன செய்யணுங்கிறது ஆப்ஷன் அவர் தான். அந்த இடத்துல தான் குறை இல்லாதபடி நிறைவை கர்த்தர் கொடுத்து திருப்தியாக்கின தேவன் இன்றும் அவர் நமக்காய் ஜீவிக்கிறார். அவர் கையை திறக்க நாம் திருப்தியாவோம். ஆமென். தலைமுறைகளுக்காய் ஜெபிக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இப்படி என் பிள்ளைக்கு கையை திறங்கன்னு கேட்கிறதை விட்டு நீர் கையை திறங்க ஆண்டவரே. நீங்க எப்படி கை திறக்கிறீங்களோ அதுதான் என் பிள்ளைக்கு பிளெஸிங். நீர் எப்படி கை திறக்கிறீரோ அதுதான் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். விருப்பங்களை சொல்லுவது தப்பல்ல, ஆனால் இயேசுவை போல ஜெபியுங்கள். விருப்பத்திற்கு மேலாய் சித்தத்தை வையுங்கள். ஆண்டவரே, இது என் விருப்பம் ஆண்டவரே, ஆனா என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல நம்பிக்கையோட? ஆமே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், ஆமே, நான் அவர்கள் கேட்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்றல்ல, நான் அளிக்கும் நன்மையினால். ஹல்லேலூயா. அவர் என்னை பார்த்து ஒரு நன்மை எடுத்து தாரார்ல, அதுதான் எனக்கு திருப்தி ஆகும். சவுல் வந்து பந்தியில உட்கார வைத்ததும், ஆமே, எல்லாரும் இலையும் பார்த்திருப்பார் இல்ல, என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆமா, எல்லா இலையில இருக்கிறது தன் இலையிலும் வரும்னு பார்த்துட்டு இருக்கும் போது சாமுவேல் மத்த இலையில இருக்கிறதெல்லாம் கொடுக்கல. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்ற, அவனுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு முன்னந்தோட அதை எடுத்துட்டு வந்து கொடு. ஆமே, ஆமே. அவர் என்ன எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது எனக்கு திருப்தியானது. ஆமே. அவர் தர்றதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா
அது உங்க லைஃபுக்கு திருப்தியா இருக்கும். இல்ல எனக்கு அடுத்த இலையில உள்ளதும் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்க லைஃபுக்கே பிரச்சனை ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறாரோ அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அடுத்த குடும்பத்தை பார்த்து என்ன இருந்தாலும் அவங்கள மாதிரி கர்த்தர் என்ன வைக்கல இப்படி பார்க்காதீங்க, இப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு எது திருப்திங்கிறது உங்களை விட உங்களை நடத்துகிற அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இந்த மண்ணா எவ்வளவு தாங்க இருக்கும்? நம்ம கொத்தமல்லி அளவு இல்ல. உண்மையிலே நம்ம உருவத்துக்கெல்லாம் அந்த மண்ணா பத்துமான்னு கேட்டா அது பத்தாது இல்ல. ஒரு பெரிய இட்லியே நமக்கு பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கொத்தமல்லி அளவு மண்ணா. ஆமென். இது பார்த்தா நமக்கே கேள்வி, ஆண்டவரே நியாயம் இருக்கு ஆண்டவரே, ஒரு நாள் ஃபுல்லா இது பத்துமா? ஆனா அப்பாவுக்கு தெரியும் இது என் பிள்ளைக்கு போதுமானது, இது என் பிள்ளைக்கு போதுமானது. ஹல்லேலூயா. அவன் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கிற தாய்மார்களுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இது போதுமானது, போதுமானது. அதே போல நடத்துகிற என் தகப்பனுக்கு தெரியும் எது எனக்கு போதுமானது, என்னை திருப்தியாக்கி நடத்துவார் என்று சொல்றவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி சந்தோஷத்தோடு ஆமென் கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஹல்லேலூயா. கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை, சந்தோஷமாய் கூரை இல்லையே. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை. சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை தண்ணீரண்டை தண்ணீரண்டை கூட்டி சென்று என் தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று என் தாகம் தீர். பாடுங்கள். கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் என்னை திருப்தியாக்குகிற தேவனுடைய கரம், அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார். சிங்கக்குட்டிகள் ஹல்லேலூயா. பாடல். எதிரிகள் முன் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். ஓ என் தலையை என்னை நான் அபிஷேகம். சொல்லுங்க. குறையில்லையே. உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரையே நோக்கி உங்கள் கரத்தை நீட்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரையே நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து நில்லுங்கள். வெட்கப்பட்டு போவதில்லை. குறையில்லையே, குறையில்லையே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவர் கை திறக்க நீ திருப்தி ஆவீர்கள். அவர் கை திறக்க நீங்கள் திருப்தி ஆவீர்கள். எந்த காரியத்தில் எப்படி கை திறக்கணுமோ என் தேவன் திறப்பார். என் தேவனுடைய கை குறுகி போகவில்லை. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு glory பார். எல்லாவற்றிலும் அப்பாவின் கரம், என் அப்பாவின் கரம். இந்த காரியத்தில் மட்டுமென்றல்ல, எந்த காரியத்திலும் எந்த காரியத்திலும் என் தேவனுடைய கை குறுகவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டது ஒன்று, செய்தது இன்னொன்றும் அல்ல. கேட்டதற்கு மேலாக செய்வாரே தவிர கேட்டது ஒன்று, செய்கிறது இன்னொன்றும் அல்ல. உரபா சந்தல ரிகரபா ஹந்தல ரிகரபா லிகரபலபோ சந்தல ரியாதரா. ஹல்லேலூயா. உன் கை தளர்ந்தால் என்ன, உன் கை குறுகி போனால் என்ன, கர்த்தருடைய கை குறுகவில்லை. தேடுவதை நிறுத்தாதே, நோக்கி பார்ப்பதை நிறுத்தாதே. நீ நின்று
சதல ரபமா ஹந்தல ரிகமா லேப்ரவா கஷி கத ரபபா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. விசுவாசிக்கிற உள்ளமே கர்த்தர் இந்த ஆண்டு திருப்தி படுத்துவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹalleluya. இப்படி எனக்கு செய்யுங்க கேட்காதீங்க, உங்க கரத்தை திறக்கப்பா. நீர் உமது கரத்தை திறக்க நாங்கள் உமது நன்மையினால் திருப்தியாவோம். அவர் கைக்குள் எனக்கான நன்மை இருக்கிறது, அவர் கைக்குள் எனக்கான நன்மை இருக்கிறது, அவர் கைக்குள் எனக்கான நன்மை இருக்கிறது, அவர் கைக்குள் எனக்கான நன்மை இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்படி செய்யுங்க, இத செய்யுங்க கேட்காதீங்க. நீர் கரத்தை திறந்தாலே போதும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் உம்முடைய கரம் திறக்கப்பட்டால் போதும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய கரம் திறக்கப்பட்டால் போதும், என் தலைமுறைகளுக்கு உம்முடைய கரம் திறக்கப்பட்டால் போதும், என் வாழ்க்கையில் உம்முடைய கரம் திறக்கப்பட்டால் போதும். ஓ ரபா சகத ரிபனா ஹந்தல ரிகபோ லேப்ரமா ஹந்தல ரியாசியா தலரா. கர்த்தருடைய கரம் குறுகல, அவருடைய கை குறுகி போகல. உனக்கா இன்று நீட்டப்பட்டிருக்கிறது, உனக்கா இன்று நீட்டப்பட்டிருக்கிறது. மோசே நீ நில்ல, மோசே நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் அற்புதத்தை பார். நீ நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பார். Glory Father, glory Father, glory Father, glory Father. ரிவாகா சதல ரிமா ஹந்தலரா. அத்தனை பாரங்களையும் சுமந்து நின்ற மோசே பார்த்து சொன்னவார், கர்த்தருடைய கை குறுகி போகல, கர்த்தருடைய கை குறுகி போகல, கர்த்தருடைய கை குறுகி போகல, கர்த்தருடைய கை குறுகி போகல. ஹalleluya ஹalleluya. என் தேவனே, என் தேவனே. மோசேயிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் கை குறுகி இருக்கிறதோ மோசே, ஆமென், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய், நீ இப்பொழுது காண்பாய். ஆமென். நீங்கள் காண்பீர்கள் என்றல்ல, நீ இப்பொழுது காண்பாய். அவையான இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காய் பேச வைக்கிறார். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் குறுகவில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் பாரம் அதிகம் சுமந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க உள்ளவர்கள். இதுவரை கர்த்தருடைய கரம் தான் எனக்கு எல்லாமே செய்தது. ஆனா இந்த காரியத்துல நான் எப்படி இதை தாண்ட போகிறேன் என்கிற கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இருக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் இந்த காரியத்திலும் குறுகி போகவில்லை. மோசைக்காக இப்ப என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். இந்த ஜனத்துக்கு முறுமுறுப்பு நீங்கிறதற்கு மோசே நினைக்கிறது போல செய்தால் அல்ல, அவர் கையை திறந்தாதான். அதனாலதான் மோசேட்ட சொல்றாரு, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் அளவு நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. இது மோசேயினுடைய நினைவுக்கு இது சாத்தியமில்லாத காரியம். ஆமென். ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ அற்புதத்தை கர்த்தர் செய்ய சொல்லும் போது, கோலை நீட்டுன்னு சொல்லும் போது, கண்மலை அடின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல கேள்வி கேட்காத மோசே இந்த இடத்துல கேட்கிறார், இது எப்படி சாத்தியமாக ஆண்டவரே, இது எப்படி சாத்தியமாகும்? ஆமென். அப்பதான் ஆண்டவர் மோசேட்ட நின்னு சொல்றாரு, என்ன மோசே, கர்த்தருடைய கை குறுகிட்டா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய், நீ இப்பொழுது காண்பாய். ஹalleluya. உண்மையிலே அந்த இடத்துல இறைச்சிக்காய் முறுமுறுக்கிறது மோசே கிடையாது, அந்த இடத்துல இறைச்சிக்காய் முறுமுறுக்கிறது ஜனங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் சொன்னபடி நடக்குமோ நடவாது என்று நீங்கள் காண்பீர்கள் என்று இல்ல, என்ன சொல்லியிருக்கணும்? அவர்கள் காண்பார்கள் என்று. ஆனா அந்த இடத்துல சொல்றார், நீ காண்ப அப்படின்பாரு. ஏன்னா மோசைக்கு இந்த இடத்துல நம்ப முடியல. அவன் இதுக்கு முன்னாடி பல இடத்துல ஆண்டவருடைய காரியத்துல நம்பின அநேகருக்கு இன்னைக்கு சில இடத்துல நம்ப முடியல. இந்த காரியத்துல இனி ஒரு அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கையில இனி ஒரு காரியத்துல இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா, என் பிள்ளை விஷயத்துல இனி ஒரு அற்புதம் நடக்குமா? எஸ், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய
கரம் குறுகி போகவில்லை. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா எதுவும் இல்லை. இயேசுவால் கூட, ஓ இயேசுவால், இயேசுவால். இந்த இடத்துல மோசேட்ட எதுவுமே கர்த்தர் சொல்லல, ஒன்னே ஒண்ணுதான் சொல்றார், நீ நில்லு மோசே அப்படின்றார். நீ நில்லு, நீ வந்து நில்லு. ஆமா, இதுக்கு முன்பாக நடந்த அற்புதத்தில் எல்லாம் மோசைக்கு ஒரு டியூட்டி இருக்கும். சமுத்திரத்துக்கு முன்பாக மோசைக்கு ஒரு டியூட்டி உண்டு. என்ன டியூட்டி? கோலை போய் நீட்டி நிக்கணும். கன்மலைக்கு முன்பாக மோசைக்கு ஒரு டியூட்டி உண்டு. என்ன டியூட்டி? அந்த கோலை எடுத்து அடிக்கணும். மாறாக்க முன்பாக மோசைக்கு ஒரு டியூட்டி உண்டு, மரத்தை வெட்டணும். அத்தனை இடத்திலும் டியூட்டி கொடுத்த ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ எதுவுமே செய்ய வேணாம், நீ நில்லு, நான் உனக்காய் முழுவதுமாய் செய்கிறேன். இந்த காரியத்துல நீ எதுவுமே செய்ய வேணாம் மோசே, உன் நிலை என்ன என்பது எனக்கு தெரியும், நீ எதனால இப்படி இருக்கிற என்பது எனக்கு தெரியும், நீ நில்லு, நான் உனக்காய் செய்கிறேன். பேசிக்கொண்டிருந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சேஞ்ச் பண்றார். யாருக்காக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நிற்கிற இடத்துல நில்லு, நீ நிற்கிற இடத்துல நில்லு. பழைய காரியத்தை போல சில பலன் இல்லாமல் இருக்கலாம், பழையது போல சில விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நின்னா போதும், கர்த்தர் உனக்கு காற்றை வீசு பண்ணுவார். இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு ஜெபிக்க கூட பலன் இல்லப்பா. ஆமென். ஆனா கர்த்தர் இன்னைக்கு பேசுற வார்த்தை, உன் விசுவாசத்தின் பலன் என்ன என்பது எனக்கு தெரியும், உனக்கு இதுல விசுவாசிக்கிற பலன் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனா மோசே நீ நில்லு மோசே, இந்த காரியத்தில் உன் கண்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்ய கர்த்தர் உனக்காய் கரம் திறப்பார், கர்த்தர் உனக்காய் கரம் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம், ரெண்டு கரங்களை உயர்த்தியவாறு யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள், கர்த்தர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்றது நம்புறதுக்கு கூட எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. இந்த விஷயத்துல எல்லா காரியத்திலும் இல்ல, ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியம், இந்த காரியத்துல எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிட்டு ஆண்டவரே, எனக்கு இருந்த விசுவாசம் எல்லாம் போயிட்டு ஆண்டவரே, எனக்கு இதுல நம்புவதற்கு கூட பலன் இல்லப்பா, இதை நம்புவதற்கு கூட பலன் இல்லப்பா. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாத என்று. மோசே நீ நின்னு பாரு மோசே, நீ நில்லு. உன் கண்களுக்கு முன்பா மோசே ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த காரியம் நடக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க என்ன எடுத்துருங்க ஆண்டவரே, நான் இப்படியே இந்த முறுமுறுப்புலயே நான் போயிடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்ல இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை பார்க்காம உன்னை நான் எடுக்க மாட்டேன் மோசே. இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை பார்க்காம உன் ஓட்டத்தை நான் முடிக்க விட மாட்டேன் மோசே. இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை நீ பார்க்காமல் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை உள்ளங்கள் கம்பீரமா இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை என் கண்கள் பார்க்காமல் என் ஓட்ட முடியாது என்று விசுவாசிக்கிறவர்கள் இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவினாலே. இதோ உனக்கு சில கீழ்காற்றை கர்த்தர் வீச பண்ண போகிறார், உன் குடும்பத்திற்கு அவர் கீழ்காற்றை வீச பண்ண போகிறார். உன் கை விட்டு போகிறவைகள் இதோ உன் பக்கமாய் திருப்பி வரப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூட சகலத்தையும்
சகலத்தையும் நீ ஆமென். இதை நிறைவேற்றாம ஓட்ட முடியாது. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை பார்க்காமல் கர்த்தர் ஓட்டத்தை முடிக்க விட மாட்டார். ஹalleluya ஹalleluya. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா இயேசுவா. ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி ரெண்டு கரங்களை இதயத்தில் வைத்து மோசே ஜெபித்த ஜெபம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டானா. ஆமே, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மோசே, இப்படி உன் ஓட்டத்தை நான் முடிக்க விட மாட்டேன். இந்த காரியத்திலையும் ஒரு அதிசயத்தை உன்னை பார்க்க வைத்துதான். இந்த காரியத்துல நீ இப்பொழுது இந்த காரியத்தில் ஒரு அதிசயம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்படி சில ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைச்சு, ஆண்டவரே இனி இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கண்டாப்பா, இப்படியே இருந்துடட்டும், இப்படியே இருந்து என் ஓட்டம் முடிஞ்சிடட்டும். இப்படி யாராவது பாரத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு இதுக்கு மேல இந்த நம்பிக்கை எல்லாம் போயிட்டு ஆண்டவரே, இதுக்கு மேல இந்த விசுவாசம் எல்லாம் போயிட்டப்பா. அநேக வார்த்தைகள் நீர் பேசுகிறீர், ஆனால் எனக்கு நம்புவதற்கான பலன் இல்லை, நம்புவதற்கான அந்த சிச்சுவேஷன்ல நான் இல்ல. இப்படியே முடிச்சிருங்க ஆண்டவரே. இல்ல 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 மோசே, கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோ, நீ இப்பொழுது என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாத என்று நீ நின்று கொண்டு பார்ப்பாய். ஹalleluya. ஒரு விஷயம் உங்க இரண்டு கரத்தை இருதயத்தில் வை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? இப்ப ஆண்டவரிடத்துல ஒரு சில நிமிடங்கள் அந்த காரியத்தை வைத்து, ஆண்டவரே இப்படி செய்யுங்கன்னு கேட்காதீங்க, நீர் உமது கரத்தை திறப்பீராக. ஆண்டவருக்கு தெரியும் இந்த காரியத்துல என்ன செய்யணுங்கிறது, என்ன செய்யணுங்கிறது. என்ன செய்தால் இந்த காரியத்தில் ஒரு மகிமை விளங்கும் என்பது, என்ன செய்தால் இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பது. ஹalleluya. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நீங்கள் நினைத்ததல்ல, நீங்கள் நினைத்ததற்கும் அதிகமாய், நீங்கள் கேட்டதல்ல, நீங்கள் கேட்டதற்கும் அதிகமாய், நீங்கள் வேண்டினதல்ல, நீங்கள் வேண்டினதற்கும் அதிகமாய் கர்த்தருடைய கரம் இந்த காரியத்தில் எனக்கு செய்யும் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, மோசே நீ இப்பொழுது காண்பாய், நீ இப்பொழுது காண்பாய். நீங்கள் வந்து நில்லுங்கள், நீ வந்து நில்லு, கர்த்தர் உன் நடுவில் அதிசயத்தை செய்வார். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நீர் உமது கரத்தை திறப்பீர் என்று நிக்கிறேன். அப்படியே ஜெபிங்க அந்த விஷயத்திற்காக. நீர் உமது கரத்தை திறப்பேன் என்று நிற்கிறேன். இந்த காரியத்திலும் இதுவரை எனக்கு அதிசயம் செய்தவர், இந்த காரியத்திலும் இந்த ஆண்டு என்னை அதிசயத்தை காண பண்ணுவார், இந்த ஆண்டில் என்னை அதிசயத்தை காண பண்ணுவார். இந்த காரியத்தில் கர்த்தர் என்னை திருப்தி ஆக்குவார். என் தேவன் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் செய்வார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி